திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த மண்டகலத்தூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி கணேசன் என்பவர் வங்கியில் கடன் பெற அடங்கல் மற்றும் பட்டா மாற்றம் செய்ய கிராம நிர்வாக அலுவலர் இருளப்பனை சந்தித்து கேட்டுள்ளார். அதற்கு VAO அதிகாரி 40,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயி கணேசன் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் போலீசாரின் வழிகாட்டுதலோடு முன்பணமாக ரூபாய் 20,000 கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் இருளப்பனை கையும் களவுமாக கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அத்திகானூர் கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணி. துணி வியாபாரியான இவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்யாமல் கரும்பு காடாக வைத்துள்ளார். இந்த நிலத்தில் களைச்செடிகள் வளர்ந்து தற்போது காய்ந்து சருகாக உள்ளது. காவிரிப்பட்டினம் மத்தூர் சாலையில் சென்றவர்கள் சிகரெட் துண்டு வீசியதில் சருகுகள் தீப்பிடித்து எரிந்துள்ளன. இதனை கண்ட பொதுமக்கள் போச்சம்பள்ளி தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் 5வது தமிழ்நாடு மாநில அளவிலான குழந்தைகள் மற்றும் ஓபன் சதுரங்க போட்டி ஸ்மார்ட் செஸ் அகாடமி சார்பில் ஜெயராம் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்றது. இதில் ஸ்மார்ட் செஸ் அகாடமி ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் வரவேற்பு உரையாற்றினார். இப்போட்டியை தலைமை நடுவர் உமாபதி மற்றும் துணை நடுவர் சிவராமகிருஷ்ணன் துவக்கி வைத்தனர். இப்போட்டிகளில் பல்வேறு மாவட்டத்திலிருந்து சுமார் 350க்கும் மேற்பட்ட சதுரங்க வீரர்கள், வீராங்கனைகள், மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் கரூர் மாவட்ட சதுரங்க கழகத்தின் தலைவர் அட்லஸ் நாச்சிமுத்து, பொருளாளர் ராஜா, சுழல் கோப்பை, ரொக்க பரிசு மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கமும் சான்றிதழும் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரில் வீனஸ் வித்யாலயா பள்ளியில் கலைஞர் முத்தமிழ் சங்கம் சார்பில் பேரறிஞர் அண்ணா நினைவு நாள் நிகழ்வு சங்க கௌரவ தலைவர் அன்சாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் வீனஸ் வித்யாலயா முதல்வர் ரமேஷ் கண்ணா முன்னிலை வகித்தார். சங்க செயலாளர் முகமது ஜியா அனைவரையும் தொடர்ந்து பேசிய நகர்மன்ற துணைத் தலைவர் அன்னை சீனிவாசன், வெகு சாதாரண நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த அண்ணா தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் செய்த சாதனைகள் ஏராளம் என புகழாரம் சூட்டினார். கேப்டன் பிரபாகரன், ஆசிரியை பூவிழி ஆகியோர் பேரறிஞர் அண்ணா குறித்து கவிதை வாசித்தனர். முன்னதாக நகர்மன்ற துணைத் தலைவர் அன்னை சீனிவாசன் பள்ளிக்கு வழங்கிய அண்ணா உருவப்படத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களும் மாணவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் இரும்பேடு பள்ளி தலைமை ஆசிரியர் வாசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.